ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் தேவி விலாக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கடாய் எடுத்துக்கிட்டேன், அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு, அதில் கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். புளிக்குழம்புனால கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயமும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் அதோடு சேர்த்துக்கிட்டோம். பாவக்காவை சேர்த்து நல்லா பாவக்காய் அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா இன்னும் அது கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை ஆகிற அளவுக்கு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி ஊற்றிடணும். அந்த தேங்காய்க்கு தேவையான பேஸ்ட் என்னென்னா, தேங்காயும் தக்காளியும் நான் அதில் ஒட்டுக்க அரைச்சிக்கிட்டேன். அரைச்சதை எடுத்து அதில் ஊற்றிட்டு அது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கொத்தமல்லி தூள் ஒரு 2 ஸ்பூனும், மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிட்டா நல்லாயிருக்கும் இதுக்கு. அப்புறம் லைட்டாக நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி விடணும். கொதி விட்டதுக்கப்புறம் புளி ஆல்ரெடி எடுத்து ஊற வச்சுருக்கோம். ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். புளி தண்ணி சேர்த்திட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்காக வெல்லம் ஆட் பண்ணிக்கிறோம். வெல்லம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு, அப்புறம் லைட்டாக சிம்மில் வச்சிட்டோம்னா அதுக்கு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்.